சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 70வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 70வது பாடல். மோகம் கரைய முழுதும் மலம் கரைய ஆகம் கரைய அறிவானந்த மோகமாய் பூரணமாய் எங்கெங்கும் பொங்கி எழ விழித்த ஆரணனே சொக்கநாதா. இன்றைய பாடல் நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு சில பாடல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் விதமாகவே அந்த பொருள் அமையும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஒரே நேரத்தில் உட்காந்து எழுதுகிற பாட்டுங்க கிடையாது. நம் அருளாளர்கள் அன்னன்னைக்கு உள்ள அவர்களுடைய அனுபவத்தை நம் பொருட்டு நம் மேலே கொண்ட கருணை காரணமாக பாடலாக எழுதுகின்றார்கள். அப்போது அன்னன்னைக்கு உள்ள அனுபவம் அப்படிங்கும்போது சில நாள் ஒரே மாதிரி அனுபவம் பெருமான் கொடுக்கத்தானே செய்வார். நமக்கே அப்படி இருக்கு இல்லையா? அப்போ அவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், அதை எழுத்து மூலமாக நமக்கு கொடுக்கும்போது ஒரு சில பாடல்களுடைய கருத்துக்கள் ஒத்து போவது போலத்தான் இருக்கும். இந்த 70வது பாடல் பாருங்க, ஏற்கனவே நாம் பார்த்த பல பாடல்களோடு சேர்த்து பார்க்கும் விதமாக இது அமைகின்றது. அதாவது, மோகம் கரைய, விருப்பம் என்று சொல்லப்படுவது என்னில் இருந்து முற்றிலுமாக விடைபெற வேண்டும். அந்த மயக்க உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மை விட்டு முழுவதுமாக போகணும். மலம் கரைய, மலம் என்று சொன்னாலே மூன்று மலங்கள், மும்மலம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம், கன்மம், மாயை. இதில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொன்னால், வலிமையானதும் முக்கியமானதும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா அது ஆணவ மலம்தான். அப்படிப்பட்ட ஆணவ மலத்தை அடக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை கொண்ட ஆள் யார் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தான். அதனால அந்த மலம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ மலத்தையும் கரைக்க வேண்டும். இது ரெண்டும் கெட்டுச்சு அப்படின்னா நான் மீண்டும் பிறவி எடுக்காத ஒரு சூழல் வரும். அப்போ ஆகம் கரைய வேண்டும். ஆகம் என்று சொல்லப்படுவது இந்த உடம்பு. மீண்டும் உடம்பு எடுக்காத ஒரு பக்குவ நிலை பெருமான் கொடுக்க வேண்டும். யார் கொடுக்கணும் அப்படின்னா, அறிவும் ஆனந்தமுமாக இருக்கக்கூடிய சிவபெருமான், சத்து சித்து ஆனந்தனாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எங்கெல்லாம் போனாலும் அவருடைய திருக்கண் நோக்கம் என்னை விட்டு நகராமல், அங்கே எங்கே எங்கேயும் போகாமல் அவருடைய அந்த கருணை பார்வை என் மேலேயே இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு பெருமானுடைய திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய விண்ணப்ப பாடல். அதில் பெருமானுடைய கூப்பிடுற விழிச்சொல் பாருங்க, ஆரணனே சொக்கநாதா. வேதமாக இருக்கக்கூடியவன், வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடியவன், அந்த வேதத்தை சொல்லும்போது கிடைக்கக்கூடிய இன்பமாக இருக்கக்கூடியவன் நம்ம சிவபெருமான், நம்ம சொக்கநாத பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த 70வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான குறிப்பாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.